நம்ம என்ன டுட்டோரியலை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஹெச்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஹெச்பின்றது வந்து ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக இருக்கும். டைனமிக்காக வெப்பேஜ்லாம் வந்து டைனமிக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா அது வந்து மாறக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அதுதான் டைனமிக்னு சொல்லுவாங்க. இன்ட்ராக்டிவ்னா அட்ராக்ட் பண்ணுறது தான் இன்ட்ராக்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா மைக்ரோசாஃப்ட் ASP.ல இது பண்ணிக்கிறாங்க கம்பைலரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட எடிட்டர்லாம் வந்து நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ அது போல் இருக்கிறதுலாம் வந்து டூல்லாம் அந்த டூல் வச்சு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள வந்து என்ன பிஹெச்பின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டு ஆரம்பித்து கொஷின் மார்க் போட்டு பிஹெச்பின்னு போட்டிங்கன்னா அது வந்து பிஹெச்பின்னு சொல்லிட்டு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கோன்றது பிரிண்ட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது. இது உள்ளார வந்து ஒரு ஸ்ட்ரிங் எழுதியிருக்காங்க. அது என்னென்னா மை ஃபஸ்ட்டு பிஹெச்பி ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இப்படி போட்டு லெஸர் தன் சிம்பிள் போட்டு முடிச்சிக்க வேண்டியதுதான். இதை வந்து எதுக்குள்ளே எழுதணும்னா பாடிக்குள்ளே எழுதணும், இல்லைனா வந்து வெளியே வந்து எழுதணும். வெளியே எழுதுறதா இருந்தால் இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபைல் போட்டு எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் படிக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் HTML வந்து ஒரு சின்ன அது வந்து என்னென்னா கலர்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து என்னென்னா HTMLன்றது ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுறது, ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கலர்லாம் கொடுக்காம அப்படியே வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் HTML யூஸ் பண்ணுவாங்களே நார்மலாகவே. அதாவது ஹெட்டிங் டேகு, பேராகிராஃப் டேகு இது போலலாம் இருக்கும். அந்த டேக்ஸ்லாம் இருக்கும், பேராகிராஃப் டேக்ஸு அதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு HTMLலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா அது உள்ளார வந்து ரேடியோ பட்டன், அதுக்கடுத்து செக் பாக்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸு, இந்த டெக்ஸ்ட் ஏரியா இதெல்லாம் கொடுத்து இதுக்கடுத்தது வந்து சப்மிட் பட்டன் வச்சு ஒரு ஃபார்மை முடிக்கிறதுக்கு HTML யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது இமேஜ் இன்செர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க HTML. அந்த எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அதில் வந்து என்ன வரும்னா ஆட்ரிபியூட்ஸு, ரிக்குவயர்மெண்ட்ஸு இதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து CSSல என்ன பண்ணுவாங்கன்னா CSS வந்து அது வந்து ஒரு கலர்லாம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோசரம் டெக்ஸ்ட்டோட கலரு, ஃபார்மோட கலரு, இந்த பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் CSS. ஜாவா ஸ்கிரிப்ட்னால் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் யூஸ் பண்ணுறது. அதாவது நம்ம வந்து ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணால் அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடக்கணும். எப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இடத்துல வந்து சுவிட்ச் போட்டால் லைட் எரியுதில்ல, அதுபோல் பட்டன் தட்டினா அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும், இங்கேருந்து அங்கே போகிறது, இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல. ஒரு இடத்துல வந்து நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருப்போம், அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்களே. இப்போ பிஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸ் லாங்குவேஜ். இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இது வந்து என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா சர்வர் சைட்லேருந்து இது வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபைல் எப்படி இருக்கும்னா .phpன்னு இருக்கும். HTML, CSS, JavaScript, PHP கோடு இதை வச்சு தான் இது பண்ணுவாங்க. இது வந்து சர்வர் கோடு, சர்வரு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டைனமிக் பேஜ் கண்டென்ட்டு ஜென்ரேட்டட். இது வந்து என்னென்னா PHP வச்சு நம்ம க்ரியேட் பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது வந்து ரைட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அது அந்த சர்வர்லேருந்து க்ளோஸ் பண்ண முடியும். கலெக்ஷன் த டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க, டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். டேட்டானா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா வச்சுருக்கோன்னா அதுதான். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா சென்ட் அண்ட் ரிசீவ் த குக்கீஸ்னால் வந்து நம்ம டெம்பரரியாக வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து குக்கீஸில் போய் ஸ்டோர் ஆகும், சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகும். இது வந்து பிஹெச்பின்றது வந்து ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். டேட்டாபேஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MySQL இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதான் டேட்டாபேஸு. அந்த டேட்டாபேஸை வச்சு தான் பிஹெச்பியோட பேக்கெண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. பிஹெச்பி கோடு வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அது வந்து அது தெரிஞ்சிருந்தாலுமே பிஹெச்பி வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்கிரிப்டாக இருக்கும். அதாவது என்கிரிப்ட் த டேட்டா. பிஹெச்பி வந்து ஒரு டேட்டா வந்து இங்கே சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணக்குள்ளே என்கிரிப்ட் பண்ணி அனுப்பலாம். என்கிரிப்ட்னா வந்து அதாவது இப்போ வந்து ஒரு பேர் இருக்குதுன்னா அந்த பேரை வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் வந்து அனுப்பலாம்.
என்கிரிப்டன்றது வந்து பார்த்திங்கன்னா மறைவாக வந்து அனுப்பலாம். அதுக்கு தான் பிஹெச்பிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பிஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணலாம். விண்டோ ஓஎஸில் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது மேக் ஓஎஸில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லினக்ஸில் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்னா சர்வர் பார்த்திங்கன்னா அப்பச்சி சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த சர்வரை வந்து இது யூஸ் பண்ணுறாங்க இப்போது ஐஎஸ்எஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டாபேஸு. பிஹெச்பின்றது ஃப்ரீ. பிஹெச்பி வந்து டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் நம்ம வந்து இப்படி தான் டவுன்லோட் பண்ணி ஆகணும். பிஹெச்பி இதில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இது ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும். அதுக்கடுத்து எஃபிஷியன்ஸாக இருக்கும். ரன் பண்ணக்குள்ளே எஃபிஷியன்ஸ்லி ஆன் த சர்வர் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் டேயில் பார்த்திங்கன்னா பிஹெச்பி வந்து 7 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிஹெச்பி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் ஏ வெப் ஹோஸ்ட்டு. பிஹெச்பி வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைஎஸ்கியூஎல் சப்போர்ட் இருக்கணும். மைஎஸ்கியூஎல் சப்போர்ட்டுன்றத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இது பண்ணிக்கணும். பிஹெச்பி கோடு. இப்போ வந்து வெப் சர்வர் உங்கள் பிசியில் வெப் சர்வர் இருக்கான்னு பார்த்துக்கணும். வெப் சர்வர் அதுக்கடுத்து பிஹெச்பியும் மைஎஸ்கியூலும் சேர்ந்தது தான் வந்து பிஹெச்பி பேக்எண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெப் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வெப் சர்வருன்றது நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பச்சி சர்வர் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் வந்து என்னென்னா பிஹெச்பியோட வெப் சர்வர். இப்போ வந்து பிஹெச்பியை அதுக்கடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டேட்டா பேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். டேட்டா பேஸ் வந்து மைஎஸ்கியூஎல் சொல்லியிருக்காங்க. வேறு எந்த டூலும் நமக்கு தேவையில்லை, இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பைல் பண்ணுறது என்னென்னா இதுதான் வந்து என்னென்னா கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு கொஷின் மார்க் போட்டு பிஹெச்பி உள்ள நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து டிஎக்ஸ்டி அதுக்கு முன்னாடி வந்து வேரியபிள் உள்ள டெக்ஸ்ட்டுன்ற இது உள்ளார டாலர் சிம்பிள் போட்டு நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வரைக்கும் இந்த வேரியபிள்குள்ளே பிஹெச்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது எக்கோவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எக்கோவை வந்து ஸ்ட்ரிங் மூலிமா வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது உள்ளார பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ பிஹெச்பி, ஐ லவ் பிஹெச்பி. இப்போ வந்து சின்டாக்ஸை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக பிஹெச்பி ஸ்கிரிப்டோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆன் த சர்வர். பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆன் த சர்வரில் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமே. அதாவது சர்வருன்றது வந்து அப்பேக்ஸ் சர்வர் அதை தான் வந்து இது பண்ணுறாங்களே. எக்ஸாம்ன்றாங்க, எக்ஸாம் இது போல் இருக்கும். HTML ரிசல்ட் வந்து HTML அதுக்கப்புறம் தான் வந்து போய் HTML வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஷின் மார்க் போட்டு பிஹெச்பின்னு போடுவாங்க, கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணக்குள்ளே இந்த சிம்பிளை போடுவாங்க, லெஸர் தென் சிம்பிள் போடுவாங்க. இதுதான் நடுவில் பிஹெச்பி கோடு எழுதுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா ஒரு HTMLன்றது டாக் டைப்புன்றது நம்ம டைப் படிக்க போகிறது தான். நோட் பேட்லேயோ இல்லைன்னா வந்து ஒரு விஷுவல் ஸ்டுடியோலையோ போயிட்டு நம்ம வந்து ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேஜை வந்து சேவ் பண்ணக்குள்ளே பிஹெச்பின்னு சேவ் பண்ணிக்கலாம். அதை வந்து HTMLன்னு போட்டுட்டு பாடிக்குள்ளே தான் நம்ம வந்து ஹெட் டேக் எழுதுகிறோம். ஹெட் டேக் எழுதிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்கிறோம். எக்கோன்றது வந்து அதாவது பிஹெச்பியில் எக்கோன்றது ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து என்னென்னா எக்கோன்றது ப்ரீடிஃபைனாக இருக்குது. அதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து இந்த எக்கோன்றதை வந்து எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறோம், எக்கோன்றது பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டுட்டு நம்ம முடிச்சிடுறோம். தேங்க்யூ. இது வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டு.
அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மை ஃபர்ஸ்ட் PHP பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.